அன்பு நண்பர்களே, அதாவது இந்த பிக் பாஸ் கேம் இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வெற்றியாளரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இதில் பாட்ஸ் வைக்கட்டும், எது வைக்கட்டும், என்ன வச்சாலும் உண்மையான மக்கள் பார்க்குறாங்களே அவங்களுக்கு அந்த தீர்ப்பு எழுதுகிற மக்கள் தான் தீர்ப்பு. இப்போ நீ இப்போ 9 நபர்கள் இருக்காங்க. நம்ம உண்மையாலே ஹானஸ்டாக ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ கமருதீனுக்கு என்ன கேம் இருக்குன்னா, வார்த்தைகளை ரொம்ப அளவு கடையதகமாக அவர் விட்டுருக்காரு. 2 பெண்களை வைத்து மட்டுமே அவர் கேம் ஆடி இருக்கிறார். வியனா அவர்கிட்ட கூட அடிக்கடி போய் சொல்லியிருக்காரு, நான் உங்கள் அம்மா கிட்ட பொண்ணு கேட்கட்டுமான்னு. இது நமக்கு காட்டப்படலை, பட் இதுவும் நடந்திருக்குங்கிறது வியானாவின் எவிக்ஷனில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் வெற்றிக்கு தகுதியானவரா நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தான் செய்த குற்றத்தை கூட அவரால் ஒத்துக்கொள்ள முடியல. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் மாதிரி தெரிகிறாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பிக் பாஸ் டைட்டில்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விக்கல் விக்ரமை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ பெரிய காமெடி பண்ணுறேன், ஸ்டாண்டப் காமெடின்னு நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாருங்க. ஒரு முறை கூட அவர் காமெடி பண்ணவே இல்லை. நாம் அதை சிரிக்கவே இல்லை. இந்த எம்ஆர்ஆர் கெட்டப்பில் மட்டும் பல ஒரு விஷயங்கள் இருந்ததை தவிர்த்து பல விஷயங்கள் அவர்கிட்டேருந்து இல்லை. சபரிநாதன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். பாரு கூட அந்த சண்டை நடந்தது. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணானே அமைதி ஆகிட்டார். விஜய் சேதுபதி யார் ஹோஸ்ட்? அது ஒரு பயாஸ்டு ஹோஸ்ட். என்ன காரணம்னா, இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, பாருவை சிறப்பாக வேலை செய்யலாங்கிறாரு, கனி சிறப்பாக வேலை செஞ்சுருக்கங்கிறாங்க. யார் வெளியில் போனது? கனி தான் வெளியில் போயிருக்காங்க. அப்போ இவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போய் எங்கே வைக்கிறது? தீயில தான் வைக்க முடியும். ஏன்னா இவருக்கு கேம் புரிதல் இல்லை, விஜய் சேதுபதிக்கு கேம் புரிதல் இல்லைங்கிறது தெரிய வருது இல்லையா? அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் சபரிநாதன் தேவையா? விஜய் சேதுபதினு ஒரு ஆள் சொன்னதுக்கு இவன் மயங்கிக்கிட்டு கேம் ஆடலைன்னா அவன்லாம் எந்த கேட்டகரியில் வைக்க முடியாது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 பேரை பார்த்துட்டோமா? 4வது யார்? சுபிக்ஷா அந்த பொண்ணு போராடிட்டு இருக்க தனியாக விட்டுருவோம். நம்ம அது போராடி வரட்டும். பீட் பாக்ஸை விட்டதே நமக்கு ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க வெள்ளிக்கிழமை ராமசாமியாக இருக்காங்கங்க. வெள்ளிக்கிழமை மட்டுமே கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதுவும் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்குது. இவங்க அதில் பாதிக்கப்பட்ட ஆளாக இல்லைனா கூட அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய ரசிக்கும்படி இல்லை. அதற்கு அடுத்தது சாண்ட்ரா நல்ல ஒரு கேமர், ஆனால் அவங்களையே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது யார்? அதுக்கு அடுத்தது அரோரா சின்க்ளேயர். முதல் 4 வாரங்கள் நன்றாக தூங்கிவிட்டு துஷாரின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன, அவங்க ஒன்றும் கேம்லாம் ஆடல, கையில் அலர்ஜி காலில் அலர்ஜின்னு போய் பேசிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாத இந்த வீட்டில் விஜய் சேதுபதியின் ஆதரவோடு அந்த வீட்டில் இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி உடனே உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, உங்கள் பேச்சு நல்லா இருக்குது, எல்லோரும் பாராட்டு தான். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஆனால் பரவாயில்ல, பாயிண்ட்டாக கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்புறம் பார்வதி 10 வாரங்களாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களால மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு, மன உணர்ச்சி வந்த ஃபேமிலியாலும் பாதிக்கப்பட்டு எல்லாரும் பார்வை டார்கெட் பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிறவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க. இவ்வளவு இடர்பாடுகளையும் சந்தித்து கொண்டு வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைங்கிறானுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணலங்கிறானுங்க, சிறப்பாக பேசினாலும் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா வித மன உளைச்சலையும் கொடுத்து இந்த வீட்டில் சர்வே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பாரு தான். கானா வினோத் அவரும் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு, பட் கொஞ்சம் கோபம் கண்ட்ரோல் பண்ணால் அதெல்லாம் இந்த கேமுக்கு இருக்கணும், அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்தும் விஜய் பாருவும் அந்த ஃபினாலே மேடையை அலங்கரிக்க வேண்டும். இறுதி வாக்குகள் உங்கள் கையில் இருக்கணும். இதுதான் உண்மையாக இருக்கணுமே தவிர்த்து மற்ற டம்மி பீஸுகள் வேண்டாம்.